வாழ்க்கை வாழ்வதற்கே. வணக்கம், நான் உங்கள் டிகே. சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளிலே பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த தோன்றும் எண்ணங்கள் எங்கே சேமிக்கப்படுகின்றது என்றால் எங்களுடைய மனதிற்குள் சேமிக்கப்படுகின்றது. அதுவும் நமது மனது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உணர்வுகளோடு சேர்ந்து எழுகின்ற எண்ணங்கள் ஆழ்மனதிலும், சாதாரணமாக எழும் எண்ணங்கள் மேல் மனதிலும் பதியப்படுகின்றது. இங்கே இந்த உணர்வுகளோடு எழுகின்ற இந்த எண்ணங்கள் காலப்போக்கில் ஒரு செயல் வடிவமாக மாறி எமது எண்ணங்கள் அல்லது ஆசைகள், விருப்பங்கள் எம் கண் முன்னே நியமாக மாறுகின்றது. இப்படித்தான் நமது ஆழ்மனதின் எண்ணங்கள் அனைத்தும் கண்முன்னே நியமாக மாறுகின்றது. இங்கே ஆழ்மனதிற்கும் மேல் மனதிற்குமான வித்தியாசம் என்னவென்றால், ஆழ்மனதில் பதியப்படுகின்ற எண்ணங்கள் உணர்வுகள் மூலமாக பதியப்படுவதனால் அங்கே செயல்களை எமது மூளை பிறப்பிக்கின்றது. ஆனால் மேல் மனதிலே பதியப்படுகின்ற எண்ணங்கள் அங்கு செயல் வடிவம் கொடுப்பதில்லை. அது காலப்போக்கில் அற்றுப்போகிறது. இதனால் தான் ஆழ்மனதில் பதியப்படும் எண்ணங்கள் மட்டுமே இங்கே நியமாக மாறுகிறது. இலவாக கூறப்போனால், எமது ஆசைகளை நாம் கண்முன்னே பெற வேண்டுமென்றால் எமது எண்ணங்களை நாம் ஆழ்மனதிலே பதிய வைக்க வேண்டும். சரி, இந்த ஆழ்மனதிலே எமது எண்ணங்களை பதிய வைப்பதற்கு இந்த பிரபஞ்சம் எப்படி உதவுகிறது? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.